ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம அரவிந்த், மல்லி, வெண்பா, அமுதா இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியாக நம்ம தேவசேனா மேடமை மறுபடியும் கோர்ட்டுக்குள்ளே போக வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசன் வந்துட்டு அமுதா அப்படின்றவங்க வந்து நம்ம தேவசேனாவோட பேத்தி, அவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போது நம்ம அரவிந்துக்கு வெண்பா கால் பண்ணி சொல்லிடுறாங்க, அங்கிள் இந்த மாதிரி அமுதா அப்படின்றவங்கள இங்கே ரூமில் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படியா சரிம்மா சார் நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கால் டாக்ஸி எடுத்துகிட்டு வராங்க. வீட்டில் யாருமே இல்லை. நம்ம நிஷா, கதிரேசன் சொல்லிட்டு எல்லாருமா கோர்ட்டில் இருக்காங்க. இப்போ அமுதாவை நம்ம அரவிந்து கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டில் அண்ணன் நிற்கிறாங்க. வெளியே தான் இருக்காங்க நம்ம தேவசேனா மேடம், மல்லி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மா. நம்ம அமுதா என்ன பண்ணுறாங்க, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவசேனா, அமுதா வந்துட்டியம்மா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கட்டி அணைச்சிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரிம்மா நீ இங்கே இரு, இந்த அங்கிள் கிட்டேயும் இந்த அக்கா கிட்டேயும் இரு, நான் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசுகிறாங்க. நம்ம ரஞ்சிதாவை தான் வந்து கூண்டுக்குள்ளே நிற்க வச்சு நம்ம தேவசேனா மேடம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஏன் வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேவசேனா மேடமோட கேள்விக்கு ரஞ்சிதாவால் பதில் சொல்ல முடியாமல் சொன்ன பொய்யெல்லாம் எப்படி நம்ம நிரூபிக்குதுன்னு சொல்லிட்டு திக்கு முக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்னங்க நடந்த உண்மையை நம்ம ரஞ்சிதா வாயாலே வர வைக்க போகிறாங்க. ஸோ உடனே நம்ம கதிரேசனோட வைக்கல் எழுந்து சாட்சிகள் வேறு ஏதாவது வந்து நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் நிற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சாட்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தேவசேனா மேடம் சொல்கிறாங்க. சாட்சி இருக்கா, யார், அவங்கள கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜட்ஜு சொல்ல உடனே இருக்காங்க, மனோகரை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க